வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.2. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அவர் வச்சிருக்க அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனா தோத்துட்டாரு அப்படின்னா, WWE இனிமே வரவே மாட்டான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுதான் பிரேக்கிங் நியூஸாவும் போய்க்கிட்டு இருக்கு. இது இல்லாம இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ரால நம்மளோட மைக்கேல் கோல் வந்து ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணாரு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் அப்பியரன்ஸ் ஆகுற அப்பியரன்ஸ் ஆகுற ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ராவும் இதுதான். கடைசி மண்டே நைட் ராவும் இதுதான். அதாவது அவர் சாம்பியனோட வர ஃபர்ஸ்ட் அந்த கோல்டன் கலரில் மாற்றினார்ல சாம்பியனா அதுக்கு மாற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த மண்டே நைட் ராக்கு வராரு. அதுதான் அவர் ரோமன் ரெயின்ஸோட ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸு. அதான் ரோமன் ரெயின்ஸோட கடைசி அப்பியரன்ஸு அப்படின்னு நம்மளுடைய மைக்கேல் கோல் டீஸ் பண்ணியிருக்காரு. ரெஸ்லிங் 40க்கு அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் அவரோட சாம்பியனை தோத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மைக்கேல் கோல் வந்து ஒரு விஷயத்தை டீஸ் பண்ணிட்டாரு. இந்த லட்சணத்தில் நம்மளுடைய WWE வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்காக ஒரு பயோகிராஃபியை ரெடி பண்ணாங்க. அதாவது அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பயோகிராஃபியில் கூட அதில் என்ன இருக்குன்னா, ரோமன் ரெயின்ஸ் அவரோட அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனை தோத்துட்டாரு அப்படின்னா அவர் வந்து WWE விட்டே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த புக்கில் இருந்துச்சு. அதில் ஃபேன்ஸும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் இவர் சொல்கிற மாதிரி திடீர்னு நம்ம சாம்பியனை தோத்துட்டார் அப்படின்னா WWE விட்டே போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. அதை கூட தான் அதாவது அந்த பயோகிராஃபியில் என்ன இருந்துச்சுன்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE அவரோட சாம்பியனை தோத்துட்டாரு அப்படின்னா WWE விட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதிருந்துச்சு. அதை தான் நம்மளுடைய அந்த புக்குக்கான ஒரு ஹைப்னஸை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறக்காக தான் நம்மளுடைய மைக்கேல் கோல் இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவில் சொன்னாரே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அவரோட சாம்பியன் தோத்துட்டா அப்படின்னா சுத்தமாக ரெஸ்லிங் கரியரை விட்டு அவெல்லாம் ஒதுங்க மாட்டார். ஏன்னா இது இல்லாமல் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ் பேட் மேக்கபி ஷோவை அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷோவில் கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு வந்து இப்போ தான் 30 வயசு ஆகுது. எனக்கு வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டேன். இன்னும் நான் WWE சாதிக்க வேண்டியதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. அதாவது வளர்ந்து வர ரெஸ்லர்ஸ்லாம் நான் வளர்த்து விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது வளர்ந்து வர ரெஸ்லரை வளர்த்துறாம போகிறது அது அடுத்த பிரச்சனை. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் என்ன சொன்னாரா, எனக்கு 30 வயசு தான் ஆகுது. இப்பயே நான் ரிட்டையர்மெண்ட்டை நான் அறிவிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸே தான் அதாவது பேட் மேக்கபி ஷோவில் சொன்னார். அதுக்கும் இப்போ நம்மளுடைய மைக்கேல் கோல் சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட சாம்பியனை தோத்துட்டார் அப்படின்னா WWEக்கே வர மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம மைக்கேல் கோல். இது எல்லாமே இதையும் நம்மளுடைய பேட் மேக்கப் எபிசோட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்னதையும் இன்னைக்கு நடந்த மண்டே நைட்டால நம்மளுடைய மைக்கேல் கோல் சொன்னதையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப நம்மளோட மைக்கேல் கோல் சொன்னது வந்து அதாவது ஃபேக் நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லா சோஷியல் மீடியாவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸே சொன்னார், எனக்கு 30 வயசு தான் ஆகுது, நான் ரெஸ்லிங் கரியரில் இருக்கான்னு ஆசைப்படுறேன், நான் WWE இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் மைக்கேல் கோல் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்காக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட பயோகிராஃபியை வெளியிட்டாங்க. அந்த புக்கான ஒரு ஹைப்னஸை கொண்டுட்டு வரதுக்கு தானே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டிலை தோத்துட்டாரு அதாவது WWE விட்டு போயிடுவார் அப்படின்னா அதெல்லாம் போக மாட்டார். ஏன்னா நம்மளோட மைக்கேல் கோல் சொன்னது வந்து அந்த புக்குக்கான ஒரு ஹைப்னஸை கொண்டுட்டு வரதுக்காக தான் சொன்னாரே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ரொம்பலாம் பேனிக் ஆகாதீங்க. அதே மாதிரி ரொம்ப நீங்கள் மூளையை போட்டு கசக்கி ஐயோ ரோமன் ரெயின்ஸ் சாம்பியனை தோத்துருவாரோ, அப்படி சாம்பியனை தோத்துட்டாருன்னா WWE விட்டே போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் குறைங்க. நம்மளுடைய ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் நடக்கட்டும். அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் ரோமன் தோத்துருவாரோ, கோடி வின் பண்ணிடுவானா அப்படின்னு அந்த ஒரு டென்ஷனில் இருக்காதீங்க. பட் சரிங்களா, பார்க்கலாம். ஏன்னா இப்போ கிடைச்ச நியூஸ் படி நம்மளுடைய மைக்கேல் கோல் சொன்னது வந்து அந்த புக்குக்கான ஹைப்னஸ் கொண்டு வரக்கு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியாவும் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி WWE தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் இப்போ வரைக்கும் WWE இன்னும் சொல்லவே இல்லை. ஆனால் அதாவது பெரிய பெரிய ஷோஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நான் சொன்னது தான் அவங்க அந்த ரோமன் ரெயின்ஸோட பயோகிராஃபி புக்குக்கான ஒரு ஹைப்னஸ் கொண்டு வரணுங்கிறக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு எல்லா ஷோஸும் சொல்கிறாங்க. இதுதான் உண்மை அப்படின்னு. ஏன்னா இது கடைசி நிமிஷம் கூட ஃபேக்காகவும் இருக்கலாம், திடீர்னு கன்ஃபார்மாகவும் ஆகலாம். இது எனக்கு அதுக்குன்னு என்ன திட்டா இனிமேல் இப்படி சொன்னியடா கடைசி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. அதாவது சொல்கிற ஷோர்ஸில் பெரிய பெரிய ஷோர்ஸ்லாம் இது மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ரெசல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி மேட்ச்சில் உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட சாம்பியனை தோத்துட்டு திடீர்னு நான் WWEக்கு வரல, என்னோட சாம்பியன் நான் தோத்துறேன், நான் WWEக்கு வரல, WWE எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு போயிட்டாரு அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு இந்த சேனலில் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா.